ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. காசி தமிழ் சங்கமம் 4.0ல இப்போ 3வது நாளாக நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். மொதல் 2 நாள் தொடர்வண்டிலே பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த 3வது நாள் பயணத்தில் அதிகாலையிலேயே பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அடைஞ்சு, அதுக்கப்புறம் நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய பேருந்துகளில் ஏறி நம்மளோட தங்குமிடங்கள்லாம் நம்ம அடைஞ்சு, அதற்கடுத்ததாக குரூஸ்லலாம் நம்ம பயணம் செய்து கங்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு இப்போ காசி விஸ்வநாதர் கோயில் வந்து நம்ம போக போகிறோம். இந்த 3வது நாள் பயணம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா வாரணாசி அதை சுற்றியுள்ள காசி, அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே நமக்கு இருக்குது. 3வது நாளுக்கான வீடியோ பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனில் அதிகாலையில் இறங்கினதுலேருந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் போனது வரைக்கும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். எங்களுடைய இந்த காசி தமிழ் சங்கமம் 4.0ல நீங்களும் இந்த காசி நகர் வாரணாசியிலலாம் சுற்றி பார்க்குற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயம், அதற்கப்புறமா அன்னபூரணி ஆலயம், காசி விசாலாட்சி ஆலயம், அங்கே போய் நம்ம தரிசித்த அந்தனோட அனுபவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறோம். அதற்கடுத்ததாக மாலை நேரங்களில் நமக்கு கலை நிகழ்ச்சிகளும், அதற்கடுத்ததாக கங்காரத்தியும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல்ல வர்றீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். புனித கங்கையில் போகிறதுக்கு க்ரூஸில் ஏறின உடனே எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டோம். குழந்தைகளை மாதிரியே நாங்கள் ஆரவாரம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். பிரிட்ஜுக்கு கீழே போகிறோம். இப்போ காசியில் பார்த்திங்க அப்படின்னா பிரவாகம் எடுத்து ஓடக்கூடிய கங்கைக்கு நடுவில் நம்ம க்ரூஸில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு அப்படி பார்க்கும்போதே நமக்கு உள்ளத்தில் ஒரு பேரானந்தம் வந்து இருக்குது. வாரணாசியில் புனித கங்கை வடக்கு தெற்காக பாயுது. இதனோட கரைகள் வந்து மேற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் இருக்குது. காசி விஸ்வநாதர் கோயில், அதுக்கப்புறம் இந்த 64 படித்துறைகளும் இந்த மேற்கு கரை பக்கமாக தான் இருக்குது. தஜஸ்வமேத காட் வழியாக நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நமோ காட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம அந்த ப்ரோக்ராமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப க்ரூஸ் மூலமாகவே நம்ம வந்து நம்ம ரூமுக்கு போயிடுவோம். இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நம்ம போக பயன்படுத்தக்கூடிய காட் பார்த்திங்க அப்படின்னா தஜஸ்வமேத காட் அப்படின்னு சொல்லப்படுது. 400 மீட்டருக்குள்ளே தான் இந்த கட்லேருந்து உங்களுக்கு காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்குது. இன்னொரு அதை ஒட்டி உள்ள காட் பார்த்திங்க அப்படின்னா மணிகர்ணிகா காட். அதன் வழியாகவும் இது நம்ம வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து அடைஞ்சிடலாம். இந்த 2 காட்டும் வந்து பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து எப்போவுமே இந்த கங்கை கரையில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இந்த 2 கரையிலுமே எப்போவுமே மக்கள் கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கங்கா ஆரத்தி வந்து இந்த தசஸ்வமேத காட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த காசினுடைய புராதன வரலாறு வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு புராதன வரலாறு, அதுக்கப்புறம் வந்து நிறைய நிகழ்வுகள் அதில் இருக்குது. 18 முறை வந்து இந்த காசி விஸ்வநாத ஆலயம் இடிக்கப்பட்டு இன்னமும் வந்து அது கம்பீரமாக ஒவ்வொருத்தவங்களால் வந்து மீட்டெடுக்கப்பட்டு நிலை பெற்றுட்ருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து வரலாற்று நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அந்த வரலாறுக்குள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ மாதிரி ஆகிடும். இந்த டேக்குள்ள நிகழ்வுகளெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் வேணால் நம்ம இந்த காசி விஸ்வநாதரை பற்றியும் இந்த காசி வாரணாசியை பற்றின அந்த புராதன வரலாறு வந்து நம்ம ஒரு இதில் பார்க்கலாம். அடுத்து நம்ம க்ரூஸ்லேருந்து இறங்கி காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து தரிசிக்க போயாச்சு. அந்த நேரத்தில் வந்து எல்லா பேகு, ஃபோனு எல்லாமே வந்து க்ரூஸ்லேயே வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. நம்ம ஈவன் ஒரு இயர்ஃபோன் முதற்கொண்டு எல்லாமே வந்து க்ரூஸ்லேயே பேக்கில் வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. ஃபோன் யாருமே வந்து எடுத்துகிட்டு வர வேணாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம், ஒரு விவிஐபி தரிசனத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுனால எதுவுமே லாக்கரில் நம்ம வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இது வந்து நமக்கு ஒரு தனி வழியில் தனி க்யூவில் நம்ம சீக்கிரமே தரிசனத்துக்கு போயிடுவோம். அதனால் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து எல்லாத்தையும் நம்ம பேக்கில் க்ரூஸில் வச்சுட்டு நேராக தரிசனத்துக்கு போயிட்டோம். காசி விஸ்வநாதரோட தரிசனம் வந்து ரொம்ப பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் போயிருக்க நேரம் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்கோட க்ரௌடெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எங்களோட க்யூ மட்டும் டக்குன்னு அந்த ப்ரோட்டோக்காலோட சேர்ந்து அந்த ஒரு சேஃப்டி அந்த இதுக்கு மட்டும் இருக்கும் இல்லையா, ப்ரோட்டோக்காலோட சேர்ந்து காசி விஸ்வநாதர் கோயிலை போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போன உடனே நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் செக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளே போயிட்டோம்.
காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ளே போன உடனே எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியலை. நான் ரொம்ப மௌனமாயிட்டேன். அங்கே போன உடனேருந்து எனக்கு கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வருது. அந்த ஒரு பேரனுபவத்தில் என்னால் வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. எனக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. அவரை மட்டும் தரிசிச்சுட்டு எனக்கு என்ன சொல்ல, அவருக்கு நன்றி சொல்லக்கூட எனக்கு வந்து அந்த மனசு வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது. வெறும் அவரை பற்றின ஒரு நினைப்பு மட்டும் இருந்து கண்களில் கண்ணீர் வர்றது மட்டும்தான் என்னால் உணர முடியுது. அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது. நார்மலாகவே வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப பக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு எந்த வார்த்தைகளும் வராமல் வெறும் அந்த நன்றி செலுத்தக்கூடிய வகையில் வெறும் கண்ணீர் மட்டும்தான், கண்ணீர் துளிகள் மட்டும்தான் நமக்கு வரும். அந்த மாதிரி ஒரு பேரனுபவமாக இருந்தது. அங்கே காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ளே போன உடனே நமக்கு செம்பில் வந்து தீர்த்தம் எடுத்து கொடுக்குறாங்க, நம்ம காசி விஸ்வநாதருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு. இப்போ முந்தி மாதிரியெல்லாம் உள்ளே போய் ரொம்ப சன்னதி உள்ளெல்லாம் போயிட்டு நம்ம தொட்டு எல்லாம் வணங்குற மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் இல்லை. நம்ம வந்து வெறும் அந்த செம்பில் தீர்த்தம் கொடுக்குறாங்க, அது மட்டும் அபிஷேகத்துக்கு அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்குது. ஒரு தூரத்துலேருந்து ஊற்றுற மாதிரி தான், சன்னதிக்கு வெளியிலேருந்து ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் போய் நேரடியாக போய் அபிஷேகம் பண்ணி தொட்டு வணங்குறதுக்கான அனுமதி இருக்குது. உங்களுக்கு அதிகாலையில் 3 மணி வேளைகளில் உங்களுக்கு தொட்டு தரிசிக்க அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நம்ம குரூப்பில் பயணம் செஞ்ச சில சகோதரிகளை வந்து வில்வையிலெல்லாம் நல்லா அவங்க பராமரித்து கொண்டு வந்திருந்தாங்க. கவர்லலாம் வச்சு கொண்டு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே வந்தாங்க. சிவபெருமானுக்கு, இறைவனுக்கு வந்து ஒரு துளி இலை சாற்றினாலுமே அது பெரிய விஷயம். அதுவும் அன்னைக்கு வந்து நமக்கு வில்வையில் கிடச்சது வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த சகோதரிகளுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு கவர் நிறைய வில்வையிலை கொண்டு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கையில் கொடுத்து அந்த தீர்த்தத்தோடு சேர்த்து நாங்கள் வந்து காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணோம். அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எல்லா ஆலயமெல்லாம் போயிட்டு வந்து கப்பலில் ஏறினதுக்கப்புறம் கப்பலும் கிளம்பிடுச்சு, கொஞ்சம் தூரம் நகர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காசி தமிழ்ச்சங்கமம் நம்மளோட வந்தவங்களில் 2 பேர் வந்து ஏறலை அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப கங்கை கரைக்கு வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணி க்ரூஸ் திரும்ப இயக்குனாங்க. இப்போ ரொம்ப பரபரப்பாயிடுச்சு அந்த இடமே. நம்மளோட பயணம் பண்ண ப்ரொஃபஷனல்ஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பர்சன்ஸு எல்லாருமே வந்து அடுத்தடுத்து தகவல்களை பரிமாறி அவங்க 2 பேரும் க்ரூஸில் ஏறினதுக்கப்புறம் இன்னொரு தடவை எல்லோரும் வந்துட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அந்த க்ரூஸ் வந்து கங்கையில் பயணம் பண்ண ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போயிருக்கிறது வேறு வந்து 6th டிசம்பர் 2025 பாபர் மசூதி இடிப்பு தினம் அந்த நாளில் நம்ம போயிருக்கிறது அப்படிங்கிறனால சுற்றியும் வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக தான் இருந்தது. கமாண்டோஸ் ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காசி விஸ்வநாதர் டெம்பிளை ஒட்டி ஒரு மாஸ்கெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் போயிட்டு வர்ற நம்ம காசி விஸ்வநாதருக்கு அடையக்கூடிய அந்த பாதையெல்லாம் இப்போ நிறைய அந்த வீடுகள்லாம் இருந்ததெல்லாம் மீட்டெடுத்து அந்த பாதையை பெரியதாக பண்ணியிருக்காங்க. இந்த சுற்றிலும் இருந்த ஆக்கிரமிப்புகள்லாம் கொஞ்சம் நீக்கி காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வந்து நம்ம நேரடியாக பெரிய ஒரு வாயில் மூலமாக போகிற மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காசிக்கு இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணவங்கெல்லாம் வந்து அது ரொம்ப வியப்பாக அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன சந்து வழியாக நுழைஞ்சு ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த சந்துகளுக்கும் நுழைஞ்சு உள்ளே வந்து நம்ம கோயிலுக்கு வந்து சேரணும், அது கோயிலுக்கு வர்ற பாதை மாதிரியே இருக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளோட மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அவர்களினோட அரசுனால் நமக்கு அந்த ஆக்கிரமிப்புகளெல்லாம் அவங்களுக்கு பணம் கொடுத்து வேறு இடங்களில் குடியமர்ப்பு பண்ணி அதை வந்து ரொம்ப அழகான ஒரு புண்ணிய ஸ்தலமான ஒரு சேத்திரமாக மாற்றிருக்காங்க. நம்ம போனோடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்து பின்னணியில் உழைச்சிருக்காங்களோ அதிலும் முக்கியமாக 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களால் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் வந்து பெரிதாக மீட்டெடுக்கப்பட்டது. அகல்பாய் ராணி அவங்களுக்கெல்லாம் வந்து சிலை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சங்கராச்சாரியாருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வந்து போகிற வழி எங்கும் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நேராக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்ததாக வந்து அன்னபூரணி கோயில், காசி விசாலாட்சி கோயில் அங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நகரத்தார் அவர்களோட இதில் தான் நமக்கு மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் அந்த நகரத்தார் அவங்களோட மதிய வேளை உணவு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரூஸ்க்கு வந்தோம். வாரணாசி நகரத்தில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் மற்றும் நெருக்கடியை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கேபிள் கார் பணிகள் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த ஆண்டு 2026 பிற்பகுதியில் நீங்கள் பயணம் பண்ணீங்க வாரணாசிக்கு அப்படின்னா கேபிள் கார் பணிகள் வந்து முழுவதுமாக நிறைவடைந்து உங்களுக்கு இன்னும் வந்து சுலபமாகவே இருக்கும். காசி விஸ்வநாதர் ஆலயமெல்லாம் அடைகிறதுக்கு அவங்க வந்து சிறப்பு ஏற்பாடுகளுமே பண்ணிகிட்ருக்காங்க.
ஜெய் ஸ்ரீராம். ஓகே சூப்பர். பார்வதி பதியே ஹர மகாதேவா. எப்படி இருந்தது தரிசனமெல்லாம்? அற்புதமான தரிசனம், அற்புதமான இன்னைக்கு வந்து வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு நல்ல நாள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து காசி விஸ்வநாதரை இன்னைக்கு நேரில் தரிசிச்சு ஆனந்தத்துக்கு அவரை பார்க்க போகும்போது தனித்தனியாக வருது, ஆனந்தமா இருக்கு. அது என்ன நடந்தது தெரியல, போனது தெரியல, வந்தது தெரியல, எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, எல்லாமே சிவனோட கண்ட்ரோல்ல தான். அவ்வளவுதான். அதே மாதிரி அற்புதமான ஆனந்தம் காசி விசாலாட்சி அம்மா. அம்மா பார்த்தவனையும் கப்ஜிகா மாச்சி பாட்டு தானா வருது, அற்புதமா இருந்துச்சு. அம்மா பார்த்து நமஸ்காரம் பண்ணேன். அம்மா பார்த்தா அவ்வளவு ஆனந்தமா சிரிச்சாங்க, அற்புதமா சிரிச்சாங்க. அங்கிருந்து வரதுக்கே மனசு வரல, அங்கிருந்து வரதுக்கே மனசு வரல. எல்லாருக்குமே அப்படிதான், மனசு வரல. சூப்பர். அஞ்சா நம்பர் வாங்க, கொஞ்சம் கீழ இருக்குங்க, கொஞ்சம் இருக்குங்க. ஐயனோட அருளும் அம்மையோட அருளும் பரிபூ. சார் ப்ளீஸ் சார், அஞ்சா நம்பர் பஸ்ல கீழ இருக்குங்க. ஆமா சிவன் சார், அஞ்சா நம்பர் பஸ்ல கீழ இருக்குங்க. இப்போ ரெண்டு பேரும் மிஸ் ஆனனால பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் வாங்க, பரவாயில்லை, கொஞ்சம் பரவாயில்லை. அஞ்சா நம்பர் உள்ள பஸ்ல கொஞ்சம் கீழ வாங்க. அண்ணாமலையார் கரோகரா, காசி பெருமானுக்கு கரோகரா. அங்கே காசி விஸ்வநாதர் கோயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேதரிங்ஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலை சேர்ந்த அந்த சிஓ வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தமாக கொஞ்ச நேரம் உரையாடிட்டு அவங்களும் போனாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் அங்கே இருந்தது. அங்கே வந்து நம்ம கேமராலாம் எதுவும் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக முடியலை அப்படிங்கிறதுனால அங்கே உள்ளது எதுவுமே என்னால் வந்து பிடிக்க முடியலை. வர்ற வழியில் 1-2 பொருட்கள் மட்டும் அங்கே இருக்க கடையில் வாங்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டோம். ஏன்னா வந்து ஷாப்பிங்க்கெலாம் தனியாக வந்து நேரம் இல்லை நமக்கு, அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கல. இது எல்லாமே வந்து நம்ம ப்ரோட்டோக்காலோடு போயிட்டு அவங்களோட அப்படியே சேர்ந்து குரூப்பாக வர்றது அப்படிங்கிறதுனால வேறு எந்த இதுவும் நம்மளால் பண்ண முடியலை. இப்போ வந்து நம்ம க்ரூஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து க்ரூஸில் ஏறிட்டு திரும்ப ஒரு தடவை வந்து இந்த கங்கையினோட அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம போகிறோம். அடுத்து வந்து இந்த க்ரூஸில் இருந்தே நம்ம வந்து கங்கை ஆரத்தியும் நம்ம பார்க்க போகிறோம். சாயந்தர நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30 மணி 6 மணி அந்த மாதிரி நிகழ்வுகளில் நமக்கு கங்கை ஆரத்தி வந்து அங்கே ரொம்ப எல்லா படித்துறைகள்லையும் முக்கியமான படித்துறைகளெல்லாம் வந்து கங்கை ஆரத்தி நடைபெறும், அந்த நிகழ்வு நடைபெறும். அது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கங்கை ஆரத்தி வந்து நம்ம இப்போ க்ரூஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரணாசி நகரம் வந்து முந்தி இருந்ததுக்கும் இப்போ வந்து ரொம்ப நல்ல மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட வந்தவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த குரூப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே வந்திருந்ததுனால இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியப்பாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கங்கை மேலே ஒரு ஓவர் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுவுமே உங்களுக்கு 2 அடுக்கு உள்ளது மாதிரி போட்டிருக்காங்க. கீழே உள்ளதில் எந்த இதுக்கும் தொந்தரவு இல்லாமல் ரயில் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே காரு பஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது. இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கப்பலில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன கப்பல், பெரிய கப்பல், இந்த மாதிரி க்ரூஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்குது இந்த கங்கை ஆற்றில். அதே மாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட்டும் நமக்கு மேலே போகும்போது ஏர்போர்ட்டும் லால் பகதூர் சாஸ்திரி ஏர்போர்ட் வந்து வாரணாசியில் இருக்குது. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நம்ம பாரதம் வந்து பரவாயில்ல எவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கே ஒரு பெருமையாக இருந்தது. சிஎன்ஜி ஸ்டேஷனா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட், வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஸ்டேஷன். அதான் எஸ், வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஸ்டேஷன். இப்போ நம்ம நமோகட்டுக்கு வந்துட்டோம். க்ரூஸ் மூலமாகவே நமோகட்டுக்கு வந்துட்டு இங்கே சில கலாச்சார நிகழ்வுகள் வந்து இங்கே இருக்குது. காசி தமிழ் சங்கமத்தில் வரவேற்று தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் வந்து இந்த இப்போ கலாச்சார பண்பாட்டு விழாவில் வந்து கலந்துக்கிற போகிறாங்க. இதில் வந்து சில கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும், ஆடல் பாடல்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாரணாசியில் உள்ள விவிஐபி ஒருத்தவங்க வந்து எங்களை வரவேற்று இந்த பொன்னாடையெல்லாம் போர்த்தி எங்களை இந்த நமோகட்டுக்கு வரவேற்றாங்க. இப்போ நம்ம ஒரு கேதரிங்ஸ் மாதிரி இருந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய மீடியா சேனல்ஸும் வந்திருந்தாங்க எங்களோட ரிவ்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்குறதுக்காக. ஸோ அதுவும் நடந்துட்டு இருந்தது. இந்த மீடியா பீப்புள்ஸ் வந்து த்ரூ அவுட் எங்களோடய கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நமோகட்டில் உள்ள இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டிலருந்தும் நிறைய பேர் வந்து இந்த புடவை, அதுக்கப்புறம் நிறைய கைவினை பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே உள்ள வாரணாசி சுற்றி உள்ள அந்த இதிலருந்தும் சொசைட்டி அந்த போர்டு அந்த இதில் இருந்தெல்லாம் வந்து நிறைய கைவினை பொருட்கள், புடவைகள், காசி பட்டு
அது எல்லாமும் கூட வந்து கண்காட்சிக்கு வந்து வச்சுருந்தாங்க. அங்கே இந்தியாவில் உள்ள சுற்றி உள்ள கைவினை கலைஞர்கள், அதுக்கப்புறம் நெசவாளர்கள், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்லூம், அந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து எக்ஸிபிஷன் கம் சேல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வந்து இருந்தது. வாரணாசிக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு இந்த நமோ காட் ஒரு மெயினான பிளேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் இருந்தது, நிறைய பேர் குழுமி இருந்தாங்க. இங்கே இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பார்த்து நிறைய ஊர்லேருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் இந்த விரும்பி ரசித்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் உள்ள பாடல்கள், கரகம், கும்மிப்பாட்டெல்லாம் அதை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் வடநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இதை விரும்பி ரசித்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டிலேருந்து வந்த கலைஞர்கள் வந்து அவங்களோட கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தோட அந்த சவுண்ட்லாம் வைப்லாம் கேட்டுட்டு பாருங்கள். நம்ம மக்களும் ஆட்டம் பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இங்கே நம்ம தார தம்பட்ட சவுண்டெல்லாம் கேட்டுட்டு பாருங்கள். இங்கே நம்ம மக்களும் வந்து ஆட்டம் பாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து செம்ம கலக்கட்டிடுச்சுங்க. நல்லா பாடுனீங்கக்கா, செமையா பாடுனீங்க. विद्यालय की फैकल्टी की डांस डिपार्टमेंट की असिस्टेंट प्रोफेसर சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 16 பேரா? சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணீங்க, செம வைப்ரேஷன். நாங்க இங்க ஆட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பண்ணீங்க, நல்லா நீங்க பாடுறத ஆடுறதும் பார்த்துட்டு நாங்க இங்க ஆடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு मैत्री जोशी जी, प्रज्ञा मिश्रा जी, प्रिया कुमारी जी, जयंती गुप्ता जी, உங்க குழு நல்லா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. நாதஸ்வரம் தமிழ் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கா இப்ப? அப்படியா, சூப்பர் சூப்பர். நீங்க பாடுற பாட்டுக்கு நாங்க இங்க வந்து செமையா ஆடணும். அதான் நீங்க ஆடுறதுக்கு நாங்களே இங்க இறங்கி ஆடணும். அந்த மாதிரி சூப்பர், நல்லா பண்றீங்க. வாங்க வாங்க. उत्तर भारत அந்த நமோகட்டில் நடந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு
அங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்த கலைஞர்களோட நம்ம வந்து கொஞ்சம் உரையாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப க்ரூஸ்லேயே ஏறிட்டோம். கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்து க்ரூஸ்க்கு திரும்ப ஏற சொல்லிட்டாங்க. இப்போ கங்கை ஆரத்தி பார்க்குறதுக்காக நம்ம க்ரூஸில் போயிட்டுருக்கோம். இதில் முக்கியமான படித்துறைகளில் வந்து இந்த கங்கை ஆரத்தி வந்து நடைபெறும். இப்போ வந்து 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் பாருங்கள் எப்படி இருட்டிருச்சு அப்படின்னு. நம்ம கங்கையில் பெரிய வகை கப்பலில் பயணம் பண்ணும்போது இப்போ சைடில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி சிறிய படகுகள் மூலமாக நமக்கு 3 பக்கமும் வந்து பாதுகாப்பு படகுகள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இரவு நேரங்களில் அழகழகான இந்த வண்ண விளக்குகள், அலங்கார விளக்குகள் எல்லாம் ஒவ்வொரு காட்லேயும் ஒவ்வொரு படித்துறையிலையும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டே இந்த க்ரூஸில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ அழகா வருது பாருங்க. இதெல்லாம் மிஸ் பண்றீங்க நீ. வீடியோ எடுங்க. ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ கேலரியில இருந்து கூட எடுத்துக்கலாம். புரியுதா? வீடியோ தான் முக்கியம் அமைச்சரே. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாரணாசியோட இதுவே வெனிஸ் தான் நினைச்சிருந்தேன். பார்த்தா காசியே எவ்வளவு இதா இருக்கு. 2025 கங்காரத்திக்கான நேரம் வர்ற வரைக்கும் இந்த க்ரூஸ்லேயே நல்லதொரு ஆட்டம் பாட்டம் போடக்கூடிய தமிழ் பாடல்கள்லாம் ஒலிக்க விட்டு நல்லா நம்மளை வந்து ஊக்குவிக்கிற வகையில் இருந்தாங்க. தமிழ் பாடல்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்டு பயங்கர குஷி ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்து செம ஆட்டம் பாட்டோம். நாங்கள் பெரிய கப்பலில் பயணம் பண்ணதுனால எங்களோட கப்பல் வந்து அந்த கங்காரத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நல்லா பார்க்க முடிஞ்சது. நம்ம கேமராவில் பதிவிடும்போது தான் நம்மளால் ரொம்ப கிளியராக காமிக்க முடியலை. மற்றபடி நம்ம வெறும் கண்களால் நம்ம பார்க்கும்போது அந்த கங்காரத்தி வந்து சிறப்பாகவே இருந்தது. இன்னொன்று வந்து நம்ம அந்த கங்காரத்தி பார்க்க அந்த படித்துறைக்கு போனாலுமே ரொம்ப கூட்ட நெரிசலெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு படித்துறைகள்லையும் அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியும். நம்ம வந்து இங்கே கப்பல்லேருந்து பார்த்ததுனால நம்ம கூட்டத்திலலாம் இடிபடாமல் நல்லா இங்கேருந்து நல்லா பார்க்க முடிஞ்சது. நீங்கள் இன்னும் ரொம்ப சிறப்பாக கங்காரத்தி பார்க்கணும் அப்படின்னா, பக்கத்துலேயே இருந்து ரொம்ப அழகாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் படித்துறைக்கே நீங்கள் போயிடுங்க. சிறிய சிறிய வகை கப்பலெல்லாம் வந்து கங்காரத்தியை ஒட்டி அந்த கங்கை கரையை ஒட்டியே நிறுத்திடுறாங்க. நம்ம வந்து பெரிய வகை கப்பல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி தான் நிப்பாட்டியிருந்தாங்க. ஆனாலுமே நம்மளோட கப்பல் வந்து கொஞ்சம் நல்ல உயரமாக நாங்கள் மேல்தளத்துலேருந்து பார்த்தது அப்படிங்கிறதுனால கங்காரத்தி வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பார்த்தோம். இந்த கங்காரத்தியோட வந்து நேரங்கள் பார்த்தோம் அப்படின்னா காலநிலைக்கு ஏற்ப வந்து மாறுபடுது. நவம்பர் டு பிப்ரவரி, அதாவது வின்டர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மணிலேருந்து 6:45 வரைக்கும் இந்த கங்கா ஆரத்தி நடைபெறுது. இதே இது சம்மர் டைம் கோடை காலங்களெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு 7 மணிலேருந்து 7:45 வரைக்கும் இந்த கங்கா ஆரத்தி நடைபெறுது. நீங்கள் படித்துறையிலேருந்து கங்கா ஆரத்தி பார்க்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருந்தால் தான் உங்களுக்கான அந்த ஒரு பிளேஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே நின்று நீங்கள் நல்லபடியாக பார்க்க முடியும். அதுவும் இந்த தசஸ்வமேத காட்லலாம் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப கூட்ட நெரிசல் இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நின்று நீங்கள் இருந்தால் தான் அந்த கங்காரத்தியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் வச்சு நான் இந்த கங்காரத்தி வந்து படம் பிடிச்சிருக்கேன். இது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை, இருந்தாலும் வந்து உங்களோட பார்வைக்காக ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கங்கையோட அழகையும் இந்த கங்காரத்தியும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப இந்த கங்கை ஆரத்தி பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. இந்த கங்கா ஆரத்தி நடைபெறக்கூடிய நேரங்களில் அங்கே உள்ள மக்கள் சின்ன சின்ன அகல் விளக்குகள் அந்த ஒவ்வொரு படித்துறையிலையும் ஏற்றி வைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இது கங்கையிலையும் வந்து மிதக்க விடுறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. என்ன தான் அழகாக இருந்தாலுமே சுற்றுப்புற சூழ்நிலை வந்து மாசுபடாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். கங்கையை வந்து இப்போ தான் ரொம்ப பொருட்செலவு பண்ணி அவங்க வந்து தூய்மைப்படுத்தியிருக்காங்க. நமக்கு இயற்கை எண்ணெய் கொடுத்துருக்கக்கூடிய வளங்களை வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். அதுவும் முக்கியமாக நீர்நிலைகளை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளால் வந்து உருவாக்க முடியாது. அதை வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்க அந்த இயற்கை வளங்களை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நம்ம மேம்படுத்தணும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தயவு செய்து எல்லா நீர்நிலைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கங்காரத்தி எல்லாம் பார்த்துட்டு க்ரூஸ்லேருந்து இறங்கி நம்ம ரவிதாஸ் காட் வழியாக பேருந்தெல்லாம் அது பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது, அதில் போய் நம்ம ஏறிட்டோம். 3வது நாளுக்கான பயணமெல்லாம் முடிஞ்சு இப்போ இரவு நேர உணவுக்காக நம்ம ஹோட்டலில் டி பாரிஸ் போகிறோம். அதற்கடுத்ததாக நம்ம தங்கியிருந்த அந்த விடுதிகளிலே போய் இருந்துட்டு மறுநாள் காலையில் இந்த பயணத்தோட தொடர்ச்சியாக 4வது நாள் நம்ம ஹனுமன் காட்டில் போய் கங்கா ஸ்நானம் பண்ண போகிறோம். அதனோட வீடியோ வந்து நான் அடுத்த பதிவில் போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.